பிதிர்காடு அருகே ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற 4 மாணவர்களில் 2 மாணவர்கள் ஆற்றில் குளிக்க இறங்கிய போது ஆற்று வெள்ளம் அடித்து சென்றதில் ஒருவரின் சடலம் மீட்பு, இன்னொருவரை தீயணைப்புத் துறையினர் தேடும் பணி தீவிரம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பிதிர்காடு அருகே பாலம்வயல் பகுதியில் உள்ள ஆற்றில் குளிக்க சென்ற 4 மாணவர்களில் 2 மாணவர்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். ஒரு மாணவனின் சடலம் கிடைத்த நிலையில் மற்றொரு மாணவனின் உடல் தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பிதிர்காடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் 4 மாணவர்கள் அப்பகுதியில் உள்ள பாலம்வயல் பகுதியில் உள்ள ஆற்றில் 4 மாணவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அவர்கள் அங்கிருந்த ஆற்றின் கரையோரம் இருந்து மீன்பிடிக்க சென்றபோதாக கூறப்படுகிறது. அப்போது குணசேகரன் வயது 17 மற்றும் கவியரசன் 2 மாணவர்கள் குளிப்பதற்காக ஆற்றில் இறங்கியதாக கூறப்படுகிறது. முதலில் கவியரசன் ஆற்றில் குளிக்க இறங்கியுள்ளார். கவியரசனை ஆற்று தண்ணீர் பலமாக இழுக்க தொடங்கியதால் கூட இருந்த குணசேகரன் என்ற மாணவன் ஆற்றில் இறங்கி பிடிக்க முற்பட்ட போது குணசேகரனும் ஆற்று வெள்ளம் இழுத்துள்ளது. அப்போதே ஆற்றின் வெளியில் கரையோரம் இருந்த 2 மாணவர்களும் குணசேகரனை பிடித்து இழுத்துள்ளனர். அப்போது குணசேகரன் தண்ணீரில் மூழ்கியுள்ளார். அதை அறிந்ததும் மற்ற 2 மாணவர்கள் இழுத்து வெளியில் போட்டுள்ளனர். இதற்கிடையில் குணசேகரன் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மற்றொரு கவியரசன் என்ற மாணவன் ஆற்று வெள்ளத்தில் இழுத்து சென்றுள்ளார். மற்ற மாணவர்கள் கூச்சலிடமே அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அங்கு வந்து பார்க்கையில் கவியரசன் சடலம் கிடைக்காததால் உடனடியாக கூடலூர் வருவாய்த்துறையினருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. தற்போது அங்கு வந்த வருவாய்த்துறை முகம் தீயணைப்புத் துறையினரும் மற்றும் காவல்துறையினரும் இறந்த குணசேகரின் உடலை மீட்டு பந்தலூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மற்றொரு மாணவனை ஆற்றில் இறங்கி தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மீன்பிடிக்க சென்றதாக கூறி குளிக்க இறங்கிய மாணவர்கள் பரிதாபமாக ஒருவர் இறந்த நிலையில் இன்னொருவரை தேடும் பணி நடைபெற்று வரும் சம்பவம் பிதிர்காடு மட்டுமின்றி கூடலூர் தொகுதி முழுவதும் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கம்பி விட்டது தப்பு, சரியா? அந்த சைடு தான். அவங்க பேசிட்டு